ஹலோ. கரெக்டாக நம்ம கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல தான் கேட்குது சவுண்டு. இவ்வளோ நேரம் இருக்குமா ஆக்டிவிட்டிஸ் நடக்கல? உங்கள் பேர் என்கிட்ட சொல்ல முடியுமா? உக்கால ஒடியா போட மாட்டேன் நீ. ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. என்னடா கோஸ்ட் வீடியோ மார்னிங்கில் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மார்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த லொக்கேஷன் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கேன். செம்ம குளிர். என் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக குளிர் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் ஆந்திவேல ஒரு லொக்கேஷன் ஒன்று, இது ரொம்ப நாளாகவே எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து நல்லபடியாக எனக்கு இதாக இருந்துச்சுனால் கண்டிப்பாக நான் இந்த இடத்த வந்து நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ஆந்திவே போகிற வழியில் இருக்கிறனால அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நின்னோம்னா இன்னும் பல லொக்கேஷன்ஸ் அங்கே நைட்டு நம்ம ஷூட் பண்ண முடியாமல் போயிருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த லொக்கேஷன் அப்படியே போகிற போக்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம இப்போயே பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த லொக்கேஷன் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துட்டா தெரியுது, இது ஒரு பயங்கரமான ஹாஸ்பிட்டலாக இருந்தது வந்திருக்கு. ஸோ ஊட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பயங்கரமாக குளிர், பயங்கரமான கிளைமேட் சேஞ்சு. ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வந்துட்டு குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. இந்த ஒத்தடி பாதையில் அந்த ஊர் சைட்லாம் போயிட்டு வருவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பகல் சைடு யூஸ் பண்ணுறாங்களாம். பட் நைட் சைடு வந்து பயங்கரமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்கிறதாக சொல்ல போடுறாங்க. என்னடா நாய் இது வித்தியாசமாக இருக்குது பாருங்க. தலைவரை ஏனாம் தலைவரை. ஸோ இப்போ போய் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஆளுங்க இல்லாமல் தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு அண்ணா. அதனால் இப்போ நம்ம அப்படியே சத்தம் மூலமாக உள்ளே போகலாம். ஓகே, ரெடியாக இருங்க. நீங்கள் எனக்கு துணைக்க வரியா பக்கிய நடி பக்கி நீலாம் எங்கள் ஊரில் இருந்துன்னு வச்சுங்க, அவனை தூக்கிட்டு போய் வீட்டில் வளர்ப்பாங்க. அவனை நம்ப முடியாது. பொம்மேரியானா என்ன வெரைட்டினே தெரில. அது இல்லாமல் என்ன இங்கே ஒரு பயனா, அங்கே பாருங்கள் மாடு நிற்கிது. அங்கே அது காட்டு மாடா நாட்டு மாடானே தெரில. இங்கே குதிரை நிற்கிது. ஏய், எங்கே என் முன்னாடியே வர நீ இப்போ? யார் உன்னை கூட்டா? எங்கே வர முன்னாடியே? ஆளுங்கெல்லாம் மேலே போயிட்டு தான் இருக்காங்க. ஆளுங்க இல்லாத போது தான் நம்ம இப்போ உள்ள ஆகணும். இங்கே பாருங்க, பாட்டில் வீட்டில் எல்லாம் கிடக்குது. இல்லை ஓடிடலாமா? ஃபைனலாக உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே பயங்கரமான பேட்ஸ்மேன். ஹலோ
ஊட்டியில் வந்துட்டு பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி ஊட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரதுன்றது பயங்கரமான ஹாண்டட் ஃபீல் தான். ஆக்சுவலி இது இங்கிலீஷ்காரங்களால் கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலாம். கெட்ட வாழடிக்குது. நம்ம கண்டிப்பாக நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதை. பா டைலு ஆசிட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல. ஸ்க்ரீன் கிளாத்து பார்க்கவே வினோதமாக இருக்குது. இதெல்லாம் ஹாட்டில் வைப்பாங்கல்ல அந்த இது. பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குதானா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அமைதியாக இருக்குதே, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குதே. அந்த சுரங்கெல்லாம் இருந்தது இல்லை. கழிப்பறை முதல்ல மங்களகரமாக பெண்கள் கழிப்பறையிலேருந்து ஆரம்பம். ஸோ இந்த பெண்ணே பார்க்க கொடூரமாக இருக்காங்க. அக்கா தெரியாமல் பாத்ரூமில் விட்டக்கா கல்ல இதுக்கு அடிச்சிடாதீங்க. ஐயா பார்த்துட்டா அப்படின்னு. இப்போ நம்ம வழக்கம் போல் ஆண்கள் கழிப்பறைக்கு போவோம். ஆண்கள் கழிப்பறை க்ளோஸில் இருக்குங்க. ஆண்கள் கழிப்பறை எனக்கு இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஆனாத்மா அது உள்ள இருக்கா? ஆமாம், பாருங்க ஃபுல்லாக லேடிஸோட இன்னர் தான். இது வந்து ஏன் இங்கே கிடக்குது? ஜெமாக்கார கழுக ஊட்டிலேயும் வந்து வேலையை பார்க்குறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் லேடிஸோட இன்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்பப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி லேடிஸோட இன்னரை திருறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க, பைத்தியகாரத்தை அப்படிங்க. ஆனால் பயங்கரமாக பெருசாக இருக்குது வயசு. இது பாருங்களேன், புறா செத்து இருக்கு. உள்ளே வந்து புறா செத்து போய் கிடக்கு. இப்படி ஹலோ, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ன்றாங்க தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் பயப்படவே மாட்டான். சொரிசரங்க ஹாஸ்பிட்டலா இல்லை சொரிசரங்க ஃபோட்டோவாக இருக்குது, இங்கிலீஷ்கார ஃபோட்டோலாம் இருக்குது. என்னதுக்கு இதெல்லாம்? அடாடாடா, ஒருவேளை பல்லான ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் போன போகிறோம்ல. ஆக்சுவலி இந்த டாக்டரோட பேர், இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது ஒரு பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கு. அதாவது அப்போ இந்த ஊட்டி மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு சொப்ப சின்னமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த கம்பெனியை வந்துட்டு இந்த ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, இந்த அதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிருந்துருக்கு.
ஸோ அந்த காரணத்தினால இந்த ஹாஸ்பிட்டலையும் மூடியிருக்காங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து தப்பாக போய் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் மூடுறதாகவும் சொல்லப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அது வந்துட்டு இந்த இல்லீகலாக வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, இல்லீகலாக சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வரவங்கள வந்துட்டு குணப்படுத்துறது வந்து இல்லீகல் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் துப்பாக்கியால் யாராச்சும் சுட்டுறாங்க, அதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்துட்டு அதை சரி பண்ணுறாங்க அப்படின்றது. அப்புறம் கலைக்கிறது, இதெல்லாம் வந்து இல்லீகல் லிஸ்ட்டில் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி இல்லீகல் இது பார்க்கும்போது நிறைய காசு சம்பாரிச்சிருந்துருக்காங்க, நிறைய பேர் இங்கே இறந்தும் போயிருந்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த ஆத்மாங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே பயங்கரமான மரணம், அதாவது இது மூடினதுக்கப்புறம், இது வந்து செயலிழந்ததுக்கப்புறம் இங்கே பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் இன்ன வரையும் நடந்துகிட்ருக்கிறதாக பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லப்படுறாங்க. இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் உள்ளே வரேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக மேலே வந்து ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. இருக்கா ஒரு பொண்ணு போகுது. அவ்வளோ சவுண்டு. பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது, கெட்ட ஆடை. கீழே போகலாம், மேபி எனக்கு தெரிஞ்சு மார்ச்சூரி இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே. எச்சரிக்கையாக இருக்குங்க. இது என்ன இடம் தெரியலையானா, இதை பார்த்தா எனக்கு வேற என்னமோ தோணுது. முடியெல்லாம் வேற வளர்ந்துருக்கு, என்ன எச்சரிக்கைன்னு தெரில. ஹலோ ப்ரோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ. என் உணர்வுகளை உங்களால் புரிந்துக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நான் தனியாக ஊட்டியில் உள்ள ஒரு மர்மமான ஒரு மருத்துவமனையில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். நார்மலாக ஹாண்டட் லொக்கேஷனாலே பயமாக இருக்கும். இது வந்துட்டு பகல்லையே எப்படி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நைட்டு போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்கனால் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். டெஃபினட்லி. நான் இது வந்து என்னவா இருந்திருக்கேனே தெரில. இதெல்லாம் என்னது, இவங்க இந்த சிசர்ஸ் கட் பண்ணுவாங்கள்ல, ஊசிலாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், நிறைய பேரோட ஆத்மா இங்கே இருக்கலாம். நான் அவங்க யாரையுமே தொந்தரவு பண்ணுறதுக்காக இங்கே வரல. ஸோ நீங்களும் என்னை தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இது பார்க்கும்போது நைட்டில் வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், ஐ வில் ட்ரை. நான் வந்துட்டு இங்கேயே டென்ட்டு போட்டு தூங்கிட்டு நைட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாமான்னு ஒரு பிளானும் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், இதை பார்த்துட்டோம்ல ஆல்ரெடி. சரி, ஓகே.
வெளியே யாராச்சும் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம கோழி வேற காட்டி விடும். இந்த கோழி தான் கத்திருக்கு. கட்டு Bloody Mary, please come. Bloody Mary, please come. Bloody Mary, please come. No, 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 not coming. You go, go, go. நீ தூங்கு, இப்போ வரா. எனக்கு பயமாக இருக்குது. ஓ மை காட், என்னமோ எரிஞ்சிருக்கீங்க. அது எரிச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பெப்சி குடிச்சிருக்காங்க. குளுக்கோஸு, இங்கே சில பாட்டில்ஸு எல்லாமே இருக்குது. இங்கே வேறு எல்லாத்தையும் எரிச்சு வச்சுருக்காங்க. கட்டு, மாஸ்க்கு என்னமோ இருக்குயா. அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, சீனிக்காயை போடுறாங்க அந்த அக்கா. நம்ம அந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ண வந்தால் அந்த அக்கா நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்ன ரூம் படிங்கண்ணே? இது என்ன ரூமு? இது என்ன ரூமு? இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே இதுக்கு கச்சிக்குடி வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. கைஸ், இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொன்னீங்கன்னா நான் மேபி நைட்டு வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஊட்டியில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்னு. பயங்கரமான ஒரு ரிஸ்க்கு. என்னால் காலையிலேயே இவ்வளோ அமைதியாக பேச முடியுது. இது நோட் பண்ணிட்டு நான் போகிறேன்னா இது எந்த அளவுக்கு எனக்கு பயத்தை கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. கேட்குதா? கீழே கீழே கேட்குது சவுண்ட். சவுண்ட் கீழே கேட்குது. நான் எதுக்கு ஒரு தடவை கீழே பார்த்துட்டு வரேன். ஹலோ, யாரா இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னது கைஸ், அந்த காலத்து ஊட்டி படத்துலலாம் காட்டுவாங்களே, ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த டப்பா தான். ஏய், இது
அந்த ஆக்சிஜன் பம்பு நமக்கு இப்போ பிபி செக் பண்ணுவாங்க. ஜிங்கிரி ஜிங்கிரி ஜிங்கிரியா பங்கிரி பங்கிரி பங்கிரியா. காற்று வருது நல்லா. லென்ஸு வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல இது. என்னது அது? இது வந்து நெஞ்சு சாரி, இது வந்து அதுக்கும் கீழே, இதுவும் 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 அதுக்கும் கீழே, கீழே. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம காட்ட முடியாத இடத்த குணப்படுத்துகிற ஹாஸ்பிட்டல் இது. அதுக்காக இருந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்காங்க அவ்வளோக்கு. ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் அப்படியே இருப்பாங்க அவ்வளோக்கு. அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. டவுட் கிளியர் பண்ணுங்க எனக்கு. இதெல்லாம் என்னது? ஐயோ மூத்திர பையங்க இது வர தொட்டுட்டேன். ஏதோ ரிப்போர்ட் மாதிரி தெரியுது, ஆனால் என்ன ரிப்போர்ட்னா வரல. ஊசி எப்பா, இதுதான் மாட்டு ஊசி. இது எடுத்து சொல்லணும் என்ன கிழிஞ்சிரும்லாம். சரி ஓகே கேஸ், நான் கிளம்புறேன் இங்கேருந்து. மேபி நான் நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ உங்களோட ஆதரவு தான் எல்லாமே. ஸோ முழுக்க நீங்கள் இன்ன வரையும் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சில இடங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிவிட்டு போயிடக்கூடாதுன்ற இடம் மட்டும் நான் மார்னிங் எடுத்து வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நைட் எடுக்கும்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஆத்மாட்ட நான் உடனே சொல்லிக்கிறேன், நான் மறுபடியும் நான் இங்கே வருவேன் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக. ஸோ டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய், நான் போயிட்டு வரேன். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணலாம். ஸோ தட்டா பாய், see you. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க குதிரை நிற்கிது, காட்டெருமெல்லாம் வருமா இங்கே. ஸோ இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் அதில் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்துட்டு சில ஸ்லோமோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் நான் கிளம்புறேன். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 9 மணிலேருந்து 12 மணி வரையும் டைமிங் போட்டிருக்காங்க. ஓகே, அதை அவன் உங்களுக்கு ப்ளர் பண்ணி தான் காட்டியிருப்பேன். ஏன்னா அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலுக்காரங்க இன்னும் நிறைய செலவாகி விட்டுருவாங்க. கைஸ் இப்போ ஆக்சுவலாக வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ள சவுண்டு கேட்குது. கேட்குதா ஹலோ, கரெக்டாக நம்ம கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல தான் கேட்குது சவுண்டு. நான் கரெக்டாக பேகை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு உள்ளே யாருமே இல்லை, நம்ம தான் போய் பார்த்துட்டு வந்தோன்ட்ட. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். நான் கண்டிப்பாக இங்கே நைட்டில் வருவேன்.
உங்களை பார்க்கறதுக்காக. நான் இங்கே வரலாமா? கேட்குது எனக்கு வெளியே நான் கேமரா வச்சு நிற்க முடியாது, சத்தம் தொல்லை. உங்களால் என்கிட்ட பேச முடியுமா? ஹலோ, சரி ஓகே. கிளம்புறேன். கண்டிப்பாக நம்ம நைட்டு வந்து பார்க்கலாம். ஏதோ டப்பாக்கு போல் தள்ளி வர சவுண்ட் இருக்குது. எதுக்கும் நான் கேமரா ஆன்லேயே வச்சுக்கிறேன். நான் திடீர்னு சவுண்டு கேட்குறாப்புல. எனக்கு கத்துற சவுண்டு கேட்டுச்சு, ஒரு மாதிரி கதற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உட்காந்துருக்க இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திடீர்னு காக்காலாம் கத்துது குவான்னு. அங்கே பாரு யாரு? கைஸ் கன்ஃபார்மாக யாரும் எனக்கு தெரிஞ்ச ஆத்மாவாக தான் இருக்கணும். என்ன நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஹாலில் எங்கேயுமே இல்லை, ஆள் இல்லை. ஒருவேளை நம்மளை வர சொல்கிறாங்களா? பகல்லே நடக்குது ஆக்டிவிட்டீஸ். நான் உள்ளே வரணுமா? நான் கண்டிப்பாக நைட்டு வரேன் உங்களை பார்க்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? உங்கள் பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள், நான் போயிடுறேன். உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. ஹலோ, 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 வாட் இஸ் யுவர் நேம்? இல்லை கேட்கல எனக்கு. என்ன சொல்றீங்க? வேற வழி பேக் வேற இங்கே விட்டு போகிறேன். கேமராவில் அங்கே தான் இருக்கு. ஓகே, எதுவும் உள்ளே போகிறேன். யாரு? ஹலோ, உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ நேரம் இருக்குமா ஆக்டிவிட்டிஸ் நடக்கல? உங்கள் பேர் என்கிட்ட சொல்ல முடியுமா? நான் கண்டிப்பாக இங்கே வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிறது யாரு? ஆனா பெண்ணா? நீங்கள் ஏதாவது பேசுங்களேன் என் கூட. ஏதாவது பேச முடியுமா என்கிட்ட? மேலே ஆள் வரும். வயசாச்சுன்னா இப்போ எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறது தெரியல. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். வெளியில் ஆளுங்க வந்துட்டாங்க, பார்த்துட்டு போனாங்க நான் ரோட்டில். சரி ஓகே, நான் கிளம்புறேன். நான் கண்டிப்பாக நான் நைட்டில் வருவேன் உங்களை பார்க்குறதுக்காக. நீங்கள் இங்கே இருக்கணும்.
உக்கால ஒடியா போக விட மாட்டேன் நீ. நான் கண்டிப்பாக நைட்டில் வரேன் உங்களை பார்க்க. ஹலோ, சரி ஓகே 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 நான் கண்டிப்பாக வரேன். இப்போ என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் இரவில் வரேன். ஓகே எஸ், இங்கேருந்து கிளம்புவோம். வச்சுருக்காங்க பார்த்துருக்காங்க. ஓகே 1 2 3. வந்துட்டோம். ஓகே எஸ், நான் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே இருந்தேன்னா இருக்கிற ஃபுட்டை டெலிவரி பண்ணி விட்ருவாங்க. அதனால் நான் கிளம்புறேன். ஸோ டாட்டா, பாய் பாய், see you.